வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 நாள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட ஊருக்கு போயிட்டு வந்து தோட்டத்து பக்கமே வரல, பண்ணைக்கும் வரலை. சரி இன்றைக்கி பண்ணையத்தை பார்த்துட்டு போகலாம் கொல்பனையே அப்படிங்கிறதுக்காக வந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 நாளாக இவங்களெல்லாம் பார்க்காம ரொம்ப மைண்டு அப்செட் ஆயிடுச்சு. வெளியிலேருந்தே பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. போயிட்டு இவங்களையெல்லாம் பார்க்காம ரொம்ப அப்செட் ஆயாச்சு. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட ஊருக்கு போயிட்டு நேற்று தான் வந்தேன். சரி காலையில் எழுந்திரிச்சோன்னே இவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு ரவுண்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஓகே, மேலே 2 பேர் இருக்காங்க. நல்லா சிலு சிலுன்னு காற்று, அதில் நல்லா தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊசி மல்லி, அந்த மல்லிகை பூலையும் ஒரு முக்கு வந்துருச்சு. மல்லிகைப்பூ செடியில் நிறைய முக்கு வந்துருச்சு. பரவாயில்ல, ஒரு 3 நாளைக்குள்ள இவ்வளோ ஒரு முக்கு வந்துருச்சா. ஜினியா என்னை பார்க்காம சாஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சாஞ்சு போயிருக்காங்க, என்னன்னு தெரில. சூரியகாந்தி பூ மாதிரி கொண்டையே கீழே சாய்ச்சிருச்சு, மண்டையே கீழே சாய்ச்சிருச்சு. அடுக்கடுக்காக வரும்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். அந்த அடுக்கடுக்காக வருது பாருங்கள், சூப்பராக வருது. ஆனால் இது ஒரு மாதிரியாக வருது, இது ஒற்றை இதழ் போல். ஒவ்வொரு கண்டும் ஒவ்வொரு விதமாக வருதே, டிஃப்ரெண்ட்டாக வருது. முன்னாடியே போட்டிருந்த ஒரு வீடியோவில் வாழைக்கண்டில் தார் வந்தோடனே ஏதோ நோவு விழுந்து அப்படியே சாஞ்சிருதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த பாருங்கள், இந்த வாழைக்கண்டு அந்த தார் வந்துச்சு, கண்ணு சாஞ்சிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு, சீன் முடிஞ்சு. இது என்ன ரீசன்னு தெரியல, அப்படியே தார் வரும்போதே சாஞ்சிடுது.